கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? ராசியில் ராகு வரும்போது தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எது எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே என் மனைவி இந்த மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தா, இப்போ காலையில் எந்திரிச்சோடனே டைவர்ஸ் பண்ணலாமா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் போய் 1/2 கிலோ சக்கரை வாங்கிட்டு வான்னு சொல்கிற மாதிரி டைவர்ஸ் பேப்பர் இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சார். நிறைய இடத்துல பெண்ணினால் பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள் என்பது ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சொல்லும் போது பெருமைக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சீனியர் இன்ஜினியர், மேடம் ஒரு சீனியர் இன்ஜினியர், 2 பேரும் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க. மேடம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு மெயில் அனுப்புகிறாங்க. 9:15 நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரெசன்டேஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு வாரத்தை கேட்குறீங்க, ஏம்மா நான் என்ன இங்கே பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன், 8 மணிக்கு சொன்னால் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணி 9 மணிக்கு கொடுப்பேன். 9 மணிக்கு கேட்டால் 10 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன்னு ஒரு வார்த்தை ஒரு விளையாட்டாக சொல்லிட்டீங்க. அடுத்த ஃபோன் உங்கள் மேனேஜர்லேருந்து ஃபோன் வரும். அடுத்த ஃபோன் என்ன கேட்பாங்க சொல்லுங்கள்? லேடிஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. கூடிய புத்தனோடு இருக்கிற வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கிறது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு புதிய தொழில் கிடைப்பதற்கான யோகங்கள் இருக்கிறது. 3 கூடிய 8ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று நிலப்புலன்களை வாங்கி தருங்க. லேண்டு தான், ஒரே லேண்டாக வாங்க போறீங்க. வேலையில் கரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னா சந்தோஷம், நீங்கள் குட் மார்னிங் கூட சொல்லாதீங்கன்றேன், வணக்கம் வாழ்த்துக்கள்ட்டு போயிருங்க. கும்பராசிக்காரர்கள் யாராவது பெரிய உயரதிகாரிகள் இதை கவனிச்சிங்கன்னா இன்றைக்கே மனசுக்குள்ளே எழுதிக்கோங்க. ஆக சைத்தான் சைக்கிளில் வருது. ஆக இந்த ஒரு மாதம் தான், அடுத்த மாதம் அதெல்லாம் சரியாயிடும். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற முக்கியமான 3 பெயர்ச்சிகள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது சுக்கிரனுடைய கடக பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகள் தான் இந்த மாதத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார். அதே நேரத்திலே சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். சூரியனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் பெறுகிறார். கன்னியிலே செவ்வாய் இருக்கிறார். ஆக இது எல்லாமா சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மிக அற்புதமான 3 பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. இந்த பெயர்ச்சிகளின் காரணமாக பல சுபகாரியங்கள் நடக்கும். காரணம், இந்த செவ்வாய் வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த புதாதித்ய யோகம் பெற்ற ஒரு காரணத்தாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன. கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது சந்திரன் மனோகாரகன் என்பதால் சுக்கிரன் மனோகாரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய கற்பனை வளங்களும் நிறைய கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் தோன்றப்போகிறது. ஸோ இதில் லைனப் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ மிதுனத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார், அடுத்த கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய், அப்படி வரிசையாக இருக்கு. இதனுடைய பலன்கள் எல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்குகிறது. அதனால தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த 8வது மாதம் என்பது சனியினுடைய மாதம். 8 நாளே சனி தான். இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. ஸோ இத்தனை காம்பினேஷனோட ஒரு பயிற்சிகள் தொடங்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் திருமணம் நடக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக நாம் பார்த்துவிட. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு வந்தால் என்ன ஆகும்? ராசியில் ராகு வந்தால் என்னென்னமோ ஆகும் சார். ராசியில் ராகு வந்தால் என்ன ஆகும்? ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், ராசியில் ராகு வரும்போது தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எது எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கும். இது டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே என் மனைவி இந்த மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தா, இப்போ காலையில் எந்திரிச்சோடனே டைவர்ஸ் பண்ணலாமா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் போய் 1/2 கிலோ சக்கரை வாங்கிட்டு வான்னு சொல்கிற மாதிரி டைவர்ஸ் பேப்பர் இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சார். நான் எங்கே சார் போகிறது? அது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ராசியிலே ராகு இருக்கும் பொழுது இது ரொம்ப சகஜம். அதே நேரத்தில் பாதகாதிபதி 4-9 கூடிய பாதகாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை இடத்துல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பெண்ணினால் பிரச்சனைகள் வரும். வேலை இடத்துல பெண்ணினால் பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள் என்பது ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சொல்லும் போது பெருமைக்கு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சீனியர் இன்ஜினியர், மேடம் ஒரு சீனியர் இன்ஜினியர்,
2 பேரும் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க. மேடம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு மெயில் அனுப்புகிறாங்க. 9:15க்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெசன்டேஷன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு வாரத்தை கேட்குறீங்க, ஏம்மா நான் என்ன இங்கே பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன், 8 மணிக்கு சொன்னால் ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணி 9 மணிக்கு கொடுப்பேன். 9 மணிக்கு கேட்டால் 10 நிமிஷத்தில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பஜ்ஜி கடையாக வச்சுருக்கேன்னு ஒரு வார்த்தை ஒரு விளையாட்டாக சொல்லிட்டீங்க. அடுத்த ஃபோன் உங்கள் மேனேஜர்கிட்டருந்து ஃபோன் வரும். அடுத்த ஃபோன் என்ன கேட்பாங்க சொல்லுங்கள், லேடிஸ்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஏய் இவ்வளோ நேரம் நீங்கள் சீனியர் இன்ஜினியர் நான் சீனியர் இன்ஜினியர் தானே பேசிகிட்டு இருந்தோம், இப்போ இங்கே எங்கேருந்து வந்தது லேடிஸு ஜென்ஸு? வரும் சார் வரும். இவங்களுக்கு வேணும்னா அந்த அஸ்திரத்தை எடுத்துப்பாங்க. இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா லேடிஸ்கிட்ட பிஹேவ் பண்ண தெரியல, லேடிஸ்கிட்ட பேச தெரியலன்னு ஒரு பாலை போட்டு விட்ருவாங்க. ஏப்பா இதெல்லாம் போங்காட்டம்பா, ஈக்குவல் ஜெண்டர் நீங்கள், ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, நீங்கள் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு. இப்போ எங்கேருந்து வந்துச்சு லேடிஸு? அப்படி தான் வரும். ஏன்னா எங்களால் ஒன்றும் முடியலன்னா அந்த அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டுருவோம். லேடிஸ்கிட்ட பிஹேவ் பண்ண தெரில, ஜென்ஸ்கிட்ட பிஹேவ் பண்ண தெரிலன்னு எவனாவது கண்டுபிடிக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரையாவது ஒரு ஜென்ஸுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதான்னு கேட்டு பாருங்க, அதெல்லாம் தெரியாது. அப்போது 6ஆம் இடத்துல இந்த பாதகாதிபதி சுக்கிரன் வரும் பொழுது பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யாராவது உங்கள் டீம் மெம்பர் யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா ஏதாவது சத்தம் போட்டால் அந்த அம்மா அப்போ தான் ஓன்னு அழுதுருவாங்க. ஒரு பேங்க்கில் நடந்த சம்பவம் சார், இதே மாதிரி அவங்க பர்சனல் அசிஸ்டண்ட் அவங்க வந்து பேசுகிறாங்க, என்னம்மா இன்றைக்கி ஸ்கெடியூல்லாம் இல்லை, என்ன நீ வேலை பார்க்குற நீங்கன்னா அப்படியே அழுதுட்டு வெளியே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஆஃபீஸில் இந்த பக்கம் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான். நம்ம இந்த டோரை திறந்துட்டு வெளியே ஐயையோ அழுதுகிட்டே போயிட்டாங்க. வர்றவங்கெல்லாம் என்ன சார் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணீங்களா, என்னங்க இப்படி கேட்குறீங்க, என்ன திட்டினீங்கன்னு கேட்கணும். பிரச்சனை என்னவென்றால் நம்ம ஏதோ ஒன்று பண்ண போக நமக்கு ஏதோ ஒரு பேர் ஆயிடும். அதுக்கப்புறம் அம்மா சாமி நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசவே இல்லைம்மா, எதா இருந்தாலும் மெசேஜ்லேயே டீல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கும்பராசிக்காரர்கள் ராசியிலே ராகு எல்லாமா சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரே விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு பெண்களை கையாள தெரிலன்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கையாள தெரியல, அதனால தான் 4-9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கான். இதில் இந்த பேர் வேறு. ஏற்கனவே உங்கள் ஒய்ஃப் இப்போ காலையில் தான் டிவோர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு சொன்னாங்க. இப்போ இந்த கேஸு ஆக நீ ஆஃபீஸ் போகிறது வேலை பார்க்க இல்லை அப்படின்றாங்க. இல்லைம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார், 5 கூடிய புதனோடு இருக்கிறார். வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கிறது. 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்பீங்க, உங்களுக்கு புதிய தொழில் கிடைப்பதற்கான யோகங்கள் இருக்கிறது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் யாருன்னா 3-10 கூடியவர். 3 கூடியவர் 8ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று நிலப்புலன்களை வாங்கி தருங்க. லேண்டு தான், ஒரே லேண்டாக வாங்க போகிறீங்க. கும்பராசிக்காரர்கள் வேலையில் கரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து குட் மார்னிங் சார் அப்படின்னா சந்தோஷம், நீங்கள் குட் மார்னிங் கூட சொல்லாதீங்கன்றேன், வணக்கம் வாழ்த்துக்கள்ட்டு போயிருங்க. ஃபேஸ்புக்கு கமெண்ட் யாராவது வேணாம், நோ. ஸோ அப்போ யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா பெண்களே வேணாம், நம்ம ஒரு ஜெய் ஆஞ்சநேயா பக்தராக மாறிடுங்க. கும்பராசிக்காரர்கள் ஆண்கள் கூடயே திரிங்க, ஆண்கள் கூடயே வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி. இவரை திட்டுற நேரத்துக்கு இந்த மாதிரி திட்டுற நேரத்துக்கு 2 டீம் மெம்பரை கூப்பிட்டு அவனுங்களை கூப்பிட்டு திட்டுங்க, உங்களுக்கு கேஸே வராது. இவங்களை திட்டினா தான் பிரச்சனை, இனிமேல் திட்டாதீங்க. கும்பராசிக்காரர்கள் யாராவது பெரிய உயரதிகாரிகள் இதை கவனிச்சிங்கன்னா இன்றைக்கே மனசுக்குள்ளே எழுதிக்கோங்க. ஆக சைத்தான் சைக்கிளில் வருது, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. பெண் அசிஸ்டண்ட் யாராவது வச்சுருக்கீங்க, உங்களோட டெப்டி மேனேஜர் ஒரு மேடம் பண்ணாங்கன்னா, மேடம் வணக்கம் மேடம், நீங்கள் போங்க மேடம், நாங்கள் பேசிக்கிறோம் மேடம், இங்கே வேலை விஷயமா பேசணும்னு விட்டுருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஆக இந்த ஒரு மாதம் தான், அடுத்த மாதம் அதெல்லாம் சரியாயிடும். நான் இதுக்காக நான் தப்பாக சொல்லலை, பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் வார்த்தைகள் அப்படி, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போக அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கவனத்துடன் இருப்பது சிறப்பு. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வைபவங்களும் பூஜைகளும் நடக்கிறது. இந்த ஹோமங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே 48 நாள் ஹோமம் பண்ணுறதன் மூலிமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது. இதற்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். உடனே ஃபோன் பண்ணுங்கள், விஷ்ணுமாயா பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.